ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எம்பெருமான் பல பிறப்புகளை எடுக்கின்றான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பில் பல்பிறவி பெருமான். அவனே சொல்லுகின்றான், யுகம் யுகம் தோறும் தான் அவதரிக்கின்றேன் என்று. எம்பெருமானைப் போலவே பல பல ஆச்சாரியர்களும் அவதரித்து கொண்டே இருக்கின்றார்கள், நமக்கு நன்மை செய்வதற்காக. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுள் மிகவும் போற்றத்தக்க சமீப காலத்தில் உதித்த பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி, அவருடைய இடமானது மிக மிக உயர்ந்தது. அவரை பற்றி தெரியாதவாளே இருக்க முடியாது. அதுவும் இந்த சம்பிரதாய விஷயங்கள் தெரிந்தோர் நிச்சயமாக அவருடைய கிரந்தங்களை படிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய திருநட்சத்திரமானது பங்குனி மாதம் விசாக நட்சத்திரத்திலே வருகின்றது. ஒரு நேர்காணலில் கேட்குறா, பிரதிவாதி பயங்கரம், அதாவது பிபிஏ அப்படின்னு போட்டுப்பார். அந்த பிபிஏ பிரதிவாதி பயங்கரம்னா யார் அப்படின்னு கேட்கும்போது சுவாமியே அருளியது, பிரதிவாதி பயங்கரம்ன்றது நம்முடைய பூர்வர்கள், அவருடைய பூர்வர்களுடைய திருநாமம். அது யாருன்னு பார்த்தோம்னா, சுவாமி மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவருக்கு அருளியது. அவருடைய பரம்பரையில் உதித்தருளியவர் தான் நம்முடைய சுவாமி காஞ்சி சுவாமி. அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அத்வைத பண்டிதரிடம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவருடைய வாதத்தில் வென்று, அது நாயனாராச்சாரியர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியரால் கொடுக்கப்பட்டது. இவர் யாருன்னு பார்த்தோம்னா, வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன் சுவாமி அவருடைய குமாரர். அவரிடம்தான் சாமானிய சாஸ்திரங்களை பிரதிவாதி பயங்கரம் அண்ணா கற்றார். அவர் அருளிய ஒரு பதக்கம்தான் பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிறது. அவருடைய பரம்பரையில் உதித்தவர் நம் காஞ்சி சுவாமி. அவருடைய சரித்திரங்களை பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. அவருடைய திருத்தகப்பனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவ பெருமாளை விட்டாலும் நீ என்ன பண்ண முடியாது, கோஷ்டி இயல் சார்த்து இயல் கோஷ்டியை விடக்கூடாது, அதாவது பிரபந்த கோஷ்டியை விடக்கூடாது. அப்போ சொல்கிறார் அந்த நேர்காணலில் சுவாமி, நான் இதுவரைக்கும் கோஷ்டியை சேவித்ததே இல்லை அப்படிங்கிறார். கோஷ்டியை விட்டதும் இல்லை, கோஷ்டியை சேவித்ததும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோஷ்டியை ஆரம்பித்ததற்கப்புறம் நம்ம போய் கோஷ்டியில் சேர்ந்துட்டாதான் கோஷ்டியை சேவிக்கணும். நான் கோஷ்டியை ஆரம்பிப்பதற்கு முன்பே நான் அங்கு இருப்பேன். அதாவது இந்த காலத்தில் பேசப்படுகின்ற நேர மேலாண்மை பாருங்கோ, இதுவரைக்கும் ஒரு தடவை கூட அவர் கோஷ்டியை சேவித்ததில்லை அப்படிங்கிறார். அப்போது கோஷ்டி ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர் அங்கு இருப்பார் அப்படிங்கிறத காட்டப்படுகிறது. மேலும் சில விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.